பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறார். கடந்த ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக, நமக்கு ஆலோசனை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்பட்டிருக்கிறார். நிச்சயமாய் இந்த புதிய மாதமானது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான ஒரு மாதமாக காணப்படும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதன்படி நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். இந்த மாதத்திலும் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியாக நம்மை நடத்த வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் உண்மையுள்ளவராகவே காணப்படுகிறார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. நிச்சயமாய் அவர் சொல்லிய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற தேவனாக காணப்படுவார். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 91 அதிகாரம் 2 வசனம். சங்கீதம் 91 அதிகாரம் 2 வசனம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அற்புதமான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் முழுவதுமாய் எப்படிப்பட்டவராய் இருக்க போகிறார் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. 4 விதமான காரியங்களாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட போகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அடைக்கலமாய் காணப்பட போகிறார். அடைக்கலம் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே மிகவும் தேவையான ஒரு காரியமாய் இருக்கிறது. எங்கு சென்று பாதுகாப்பாய் நாம் இருக்க முடியும் என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் யோசிக்கிறோம், பல நேரங்களிலே புலம்பி தவிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரே நம்முடைய வாழ்க்கையிலே அடைக்கலம் என்பதாக. இரண்டாவதாய் இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. ஆம் பிரியமானவர்களே, இரண்டாவதாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கோட்டையாய் காணப்பட போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பாய் காணப்பட போகிறார். இந்த மாதத்திலே பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்குமா என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாய் இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீர் என் தேவன் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாய் காணப்பட போகிறார். நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கைக்கு உரியவர். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கொண்டிருப்பவர்களாய் இருக்க வேண்டும். அவரே நம்முடைய வாழ்க்கையிலே அடைக்கலமும் கோட்டையும் தேவனும் நம்பிக்கையுடையவராய் இருக்க வேண்டும் என்றால், அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை முழுவதுமாய் வைத்தவர்களாய் இருக்க வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் குறைத்து கொள்ளுபவர்களாய் நாம் இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதாக. இன்றைக்கு நாமும் கர்த்தரை தாவீதை போல நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அடைக்கலமாக, கோட்டையாக, தேவனாக நம்புகிறவராய் இருக்க வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்தையும் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 91 அதிகாரம் 1 வசனத்திலே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன்
சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர்களுக்கு தான் இவ்விதமான ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அடைக்கலம், கோட்டை, தேவன், நம்புகிறவர் என்பதாக இந்த நாளிலே நாமும் அவருடைய கரத்தின் கீழ் இருப்பவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய செட்டைகளின் நிழலிலே காணப்படுபவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் காணப்படுகிறோமா? இந்த நாளிலே சற்று சிந்தித்து பார்ப்பவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே அவருடைய கரத்தின் கீழ் இல்லாதபடிக்கு அவரை விட்டு விலகிச் செல்லுகிற மனிதர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு அவருடைய மறைவிலே, அவருடைய செட்டையின் நிழலிலே, அவருடைய கரத்தின் கீழே அடங்கியிருப்பவர்களாய் நாம் இருக்கும்போது அவர் நமக்கு அடைக்கலமாக, கோட்டையாக, தேவனாக, நம்பி இருக்கிற தேவனாக காணப்படுவார். இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதுமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே 4 விதமான தேவனாக காணப்பட போகிறார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் இந்த மாதம் நமக்கும் ஆசீர்வாதமாகவே காணப்படும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புதிய மாதத்தை தேவரீர் எங்களுக்கு கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறீர். இந்த மாதத்திலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியாக அடைக்கலமாக, கோட்டையாக, தேவனாக, நம்பியிருக்கிறவராய் நீர் இருக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதுமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அடைக்கலமாக, கோட்டையாக, தேவனாக, நம்பியிருக்கிற தேவனாக அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.